தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவங்கு ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவங்கு ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே, சிலுவை மீதே தொங்கிய அல்லேலூயா என்னில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? பாடுவோம். கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மோற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மோற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே, சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். எம்மில் அன்பு கூர்ந்ததாலே நம்மை தியாகம் செய்தார். பாடுங்க பாடுங்க. என்னில் அன்பு கூர்ந்ததாலே நம்மை தியாகம் செய்தார். அவருடன் அவருடன் நான் அறையுண்டேனே, அவரே என்னில் ஜீவிக்கிறார். ஆமென். அவருடன் நான் அறையுண்டேன், அவரே என்னில் ஜீவிக்கிறார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். ஆமென் ஆமென். சிலுவை மீதே தொங்கிய இயேசு சோத்ர சோத்ரம் அன்பு கூர்ந்தார். அறிவு கேட்டான் நேசரன்பில் அகலமாழமுண்டோ? அறிவு கேட்டா நேசரன்பில் அகலமாழமுண்டோ? பகையாய் நின்ற பாவம் தகர்த்தா சபையில் மகிமை செலுத்திடுவே. பகையாய் நின்ற பாவம் தகர்த்தா சபையில் மகிமை செலுத்திடுவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே, சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். முடிவு வரையோ அன்பு கூர்ந்தார். அடிமை வாழ்வடைய அல்லேலூயா. முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார். அடிமை வாழ்வடைய அவரின் வருகை நாளில் நானும் அவரை போல மாறிடுவேன். அவரின் வருகை நாளில் நானும் அவரை போல மாறிடுவேன்.
சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. எல்லாரும் சொல்லுவோம். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சிலுவை என்கிற வார்த்தையிலிருந்து இந்த வசனம் தொடங்குறத பாருங்க. சிலுவை நமக்கு தேவ பலனா இருக்கிறது. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். சிலுவையை பற்றி அறியாதவர்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த சிலுவையினுடைய அருமை பெருமையை அறிந்த நமக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பலனா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு, கர்த்தருடைய சபையில உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தான் அது எவ்வளோ பலன்னு நமக்கு தெரியுது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சிலுவை என்றால் என்ன ஒரு கேள்வி. What does the cross mean? ஆண்டவருடைய சிலுவைனா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். The minus turn to a plus, it's what's called a cross அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் சொல்றார். அருமையானவர்களே, மைனஸ் சோத்திர பிளஸ்ஸா மாறினது தான் சிலுவை. நீங்கள் சிலுவையை குறித்து பார்த்தீங்கன்னா, பாவத்தினால் எல்லாம் இழந்து கழித்தல் குறியா இருந்த நாம இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால இழந்த யாவையை திரும்ப கூட்டி கொடுத்தார் பாருங்க. அதுக்கு பேர் தான் சிலுவை. ஹல்லேலூயா. நான் இழந்த எல்லாவற்றையும், என் வாழ்க்கையில கழிந்து போன, என் வாழ்க்கையில இயேசு வராத முன்னாடி, சிலுவை வராததுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எல்லாம் கழித்தல் கணக்காகவே இருந்தது. எல்லாம் கழிந்து போய்கொண்டே இருந்த பொழுது இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கூட்டி கொடுத்தார் பாருங்க. என் வாழ்க்கையை பிளஸ் பண்ணார். அதுதான் சிலுவை. ஆமென்னு சொல்லுங்க. இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக தமது குமாரனை கொடுமையான சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், சிலுவை மரணத்திற்கு அவசியம் என்ன? ஆண்டவர் இந்த சிலுவை மரணத்திலே மரிப்பதற்கு என்ன காரணம், என்ன அவசியம் ஏற்பட்டது? அது என் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது தானா? ஆண்டவர் சிலுவையிலே கொடூரமாய் மரித்தது, ரத்தம் சிந்தினது என் வாழ்க்கையில என்னத்துக்காக, என்ன அவசியம்? எல்லாரும் சொல்லுங்கள், சிலுவை மரணத்திற்கு அவசியம் என்ன? இன்றைக்கு நான் ஒரு 3 தலைப்புல, ஒவ்வொரு தலைப்புல 3 தலைப்புகள், 3 வசனங்களை என்ற ரீதியில நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை சொல்லும் போது, விளக்கம் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அந்த கேட்கிற வசனத்தினாலே நீங்கள் ஆயத்தமாகும்படி, பரிசுத்தமாகும்படி உங்களுடைய சிந்தனை எண்ணங்களை கர்த்தருக்கு நேரா திருப்புங்க. இந்த சிலுவை மரணத்திற்கு அவசியம் என்ன அப்படின்னா, முதல் காரணம், தேவன் பாவத்தை எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை சிலுவை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இந்த சிலுவை மரணம் என்னத்துக்கு அவசியம்னா, தேவன் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை சிலுவை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. முதலாவது, இந்த தலைப்பிலே நான் ஒரு 3 வசனங்களை, 3 தலைப்புகளை கொடுக்கிறேன். தேவன் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை 3 வசனம், 3 தலைப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இந்த முதல் தலைப்பில் ABC அப்படின்னு நீங்கள் குறிப்பை போட்டுக்கிட்டால் உங்களுக்கு அது
குழப்பாம இருக்கும். அதில் முதல் துணை குறிப்பு என்னன்னா, பாவம் பிசாசுக்குரியது, ஆகவே தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவம் தேவனுக்குரியதல்ல, பாவம் மனிதனுக்குரியதல்ல, பாவம் பிசாசுக்குரியது, ஆகவே ஆண்டவர் அந்த பாவத்தை வெறுக்கிறார். சிலுவை அவர் பாவத்தை எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. 1 யோவான் 3:8 இப்படி சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும்? சிலுவை நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது? அவர் பாவத்தை வெறுக்கிறார் என்பதை சிலுவை வெளிப்படுத்துகிறது. தேவன் ஏன் பாவத்தை வெறுக்கிறார்? பாவம் பிசாசுக்குரியதாக இருக்கிறது. பாவம் செய்ய வேண்டும், ஜனங்களை பாவியாக்கி விட வேண்டும், தேவனை விட்டு மனிதர்களை பிரித்து விட வேண்டும், அவர்கள் பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று பிசாசு ஒவ்வொரு நாளும் கங்கணம் கட்டி திரிகிறதுனால தான் அவனை அழிப்பதற்காகவே இயேசு சிலுவை மரணத்திலே அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. ஆகவே தான் பிசாசினுடைய அந்த பாவ கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமார் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அவனை அழிப்பதற்கு சிலுவையிலே சோத்திரம் அந்த பாவத்தை தூண்ட செய்கிற அந்த சத்துருவின் தலையை நசுக்குவதற்காகவே இயேசு சிலுவையிலே அவர் தொங்கினார் என்று நாம் பார்க்க முடியும். தேவன் பாவத்தை எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை சிலுவை வெளிப்படுத்துகிறதனுடைய 2வது காரியம் என்னவென்றால், பாவம் செய்கிறவன் தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறான், ஆகவே தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை வெறுப்பதற்கு காரணம் என்னவென்றால், பாவம் செய்கிறவன் தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறான். 1 யோவான் 3:4 இப்படி சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஒருத்தன் பாவம் செய்கிறான்னா அவன் பிசாசுக்கு உரியவன் என்பது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறான். கர்த்தருடைய கட்டளையை அவன் மீறுகிறான். பாவம் என்பது சாதாரண விளையாட்டு அல்ல, அது தேவனுடைய பிரமாணத்தை விட்டு அவன் மீறுகிறான். ஆகவே தேவன் பாவத்தை வெறுக்கிறார். ஆகவே தான் சிலுவையிலே அவர் எவ்வளவாய் பாவத்தை வெறுக்கிறார் என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அந்த சிலுவையில எவ்வளவு கோரமாய் கர்த்தர் அடிபட்டார், ரத்தம் சிந்தினார், அவருடைய சரீரம் நசுக்கப்பட்டது, அவர் நொறுக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் பாவத்தை வெறுக்கிற தேவனா இருக்கிறதுனால உங்களிலும் என்னிலும் ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கும்படியாக, அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் பாவத்தின் மேல் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய 3வது காரியம், தேவன் பாவத்தை எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை சோதர சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதனுடைய 3வது துணை குறிப்பு என்ன என்று சொல்லி பார்த்தால், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் நித்தியமான மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. ஆகவே தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதற்கு நான் உங்களுக்கு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மரணம் என்ன பண்ணுகிறது? நித்தியமாக மனிதனை தேவனை விட்டு என்ன செய்து விடுகிறது? பிரித்து விடுகிறது. ஆகவேதான் யாக்கோப்பு 1:15 இப்படி சொல்லுகிறது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை என்ன செய்யும்? பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை என்ன செய்யும்? பிறப்பிக்கும். இந்த மரணம் தான் நம்மளை ஆண்டவரை விட்டு சோத்தரிக்கிற நிரந்தரமா பிரிக்க பார்க்குது. இந்த பாவம் சோத்திர தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை, சுவரை உண்டாக்குகிறது. நம்முடைய சோத்தரிக்கிற ஜபம் அவரிடத்தில் போக முடியாதபடி, அவருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வர முடியாதபடி, நாம் அவரை கூப்பிட முடியாதபடி, அவரிடத்திலிருந்து வருகிற நன்மை நமக்கு வராதபடிக்கு இந்த பாவம் நம்மை பிரித்து விடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லுகிறான். பாவம் சாதாரணமானதல்ல. பாவம் சோத்திரிக்கிறோம், அது பிசாசுக்குரியது.
பாவம் சோத்திரம் நியாயப்பிரமாணத்தை விட்டு உங்களை பிரிக்கிறது. பாவம் என்ன செய்கிறது? நித்தியமாய் தேவனை விட்டு ஒரு மனுஷனை பிரிக்கிறது. அப்ப பாவம் எவ்வளவு கொடூரமானது பாங்க. அதனால தான் இயேசு அந்த பாவத்திற்கு சோத்திரிக்கிறோம் பிரயாசித்தமாய் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தந்தார், இரத்தத்தை சிந்தினார், அந்த சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய அநியாயங்களை, ஹல்லேலூயா, நம்மை விட்டு பிரிக்கிற, பிரமாணத்தை விட்டு பிரிக்கிற சாத்தானுக்குரியவர்களாய் நாம் பாவம் செய்ய நாம் செல்லாதபடிக்கு சோத்திர சிலுவை அதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாளைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தியில சேர போறோம். நாளை தினத்தில் நாம் கர்த்தருடைய சோத்திரிக்கிறோம் அருமையானவர்களே, அவருடைய சரத்தோடும் அவருடைய ரத்தத்தோடு நாம் ஐக்கியம் கொள்ளும்படியாக நாம் இருக்கிறபடினால சோத்திர பாவங்களை நாம் களைய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை தேவன் வெறுக்கிறார். பாவத்தை ஏன் தேவன் வெறுக்கிறார் என்பதற்கு நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தேன். சிலுவை மரணத்திற்கு அவசியம் என்ன? முதல் காரியம் சொன்னேன், தேவன் பாவத்தை எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. இரண்டாவது குறிப்பு, தேவன் மனுக்குலத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிறார், நம்மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை அந்த சிலுவையை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அந்த சிலுவை நாம் பார்க்கும்போது என் ஆண்டவர், என் ரட்சகர், என் தெய்வம் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அந்த சிலுவை நமக்கு சாட்சி பகருகிறது. அதனுடைய 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு மிகவும் பெரியது என்பதை சிலுவை வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பாருங்க. தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, என்னங்க அன்பினாலே? மிகுந்த அன்பினாலே அக்கிரமக்காரரில் சோத்திரம் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், என்னில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த என்னை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு அகலம், நீளம், ஆழம், அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பு என்றெல்லாம் பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிவு கெட்டாத அன்பு. அந்த அன்புக்கு ஆழம், நீளம், உயரம்லாம் இல்லைங்க. அந்த சிலுவை எதை வெளிப்படுத்துனா, இயேசு என்னை எவ்வளோ நேசிக்கிறார், இவ்வளவுதான் நேசிக்கிறார் என்று அல்ல, அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அந்த சிலுவை மரணம் எனக்கு காட்டுகிறது. இந்த 2வது குறிப்பிலே 2வது துணை குறிப்பு என்னவென்றால், தேவனுடைய அன்பு நிலையானது, நித்தியமானது, பிரிக்க முடியாதது என்பதை சிலுவை வெளிப்படுத்துகிறது. கவனிக்கணும், தேவனுடைய அன்பு நிலையானது, சத்தியமானது, அது பிரிக்க முடியாது என்பதை சிலுவை அன்பு வெளிப்படுத்துகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் என்ன வைத்தார்? அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா 31:3 இப்படி சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை என்ன செய்தேன்? இழுத்துக்கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் ரோமர் கழுது நிருபம் 8ஆவது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாசமோ, மோசமோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, மரணமோ, ஜீவனோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரில் அன்பு கூறுகிறதினாலே முற்றிலும் நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த சிலுவை எதை காட்டுதுன்னு சொன்னா, தேவனுடைய அன்பு நிலையானது, நித்தியமானது,
பிரிக்க முடியாதது என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இரண்டாவது குறிப்பினுடைய மூன்றாவது துணை குறிப்பு, தேவனுடைய அன்பு அழியும் மனுக்குலத்திற்கு முக்கியமானது என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய அன்பு அழியும் மனுக்குலத்திற்கு முக்கியமானது என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் ரொம்ப மகுடமாயிருக்கிற ஒரு வசனம் யோவான் 3:16 எல்லாருக்குமே தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு அழியும் மனுக்குலத்திற்கு முக்கியமானது என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை என்றாலே அந்த அன்பு நமக்கு வெளிப்படுது. பாருங்க, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், உன் மேல நான் எவ்வளவு அன்பாயிருக்கிறேன் என்பதை அந்த அன்பு நமக்கு காண்பிக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய ரத்தத்தை உங்களிடத்தில் கொண்டு வரும் பொழுது நீங்கள் அன்பினால் நிறைந்து அதை வாங்கணும். என் ஆண்டவர் எவ்வளவா நேசித்தார், நான் ரத்த சிந்தனுமே, நான் கொல்லப்படணுமே, நான் அழிக்கப்படணுமே, ஆனா எனக்காக என் மேல் அவர் வச்ச அன்பை அவர் சிலுவையின் மூலமாக எவ்வளவா எனக்கு காண்பித்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இதே இடத்துல உழவர் கரையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளும் தன் கைகளை தட்டி, ஆண்டவரே எங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீங்க என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தமானந்தமே, பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பே நையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பே ஐயா. ஆழம் அறிவேடோ, அன்பின் ஆழம் அறிவேடோ. ஹல்லேலூயா. ஆழம் அறிவேடோ, அன்பின் ஆழம் அறிவேடோ. அன்பே 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 ஆடுவோ. அன்பே ஆருயிருறவே, ஆனந்தமானந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. ஹல்லேலூயா. அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. அன்பே அன்பே ஆமென். அன்பே ஆருயிருறவே, ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தமானந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புள்ளின்
அழியும் புள்ளின் பூவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பாரினில் அன்பின் இனிமை இயம்ப இயலாதாகில்யா இப்பாரினில் அன்பின் இனிமை இயம்ப இயலாதாகில்யா இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே. ஹல்லேலூயா. இந்த சிலுவை மரணத்தின் அவசியம் என்ன? முதல் காரியம், தேவன் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. சிலுவை மரணத்திற்கு அவசியம் என்ன? தேவன் மனுக்குலத்தை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, சிலுவை மரணத்திற்கு அவசியம் என்ன என்ற கேள்விக்கு மூன்றாவது, தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கும் பாவ பரிகாரத்தை சிலுவை வெளிப்படுத்துகிறது. தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கும் பாவ பரிகாரத்தை சிலுவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அருமையானவர்களே, பாவத்திற்கு தண்டனையாக நாம் மரிக்க வேண்டியவர்கள். பாவத்துக்கு தண்டனையாக நாம மரிக்கணும். ஆனால் நமக்காக மரிப்பதற்கு ஒருவரை ஏற்படுத்தினார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம மரிக்க வேண்டிய இடத்துல, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நசுக்கப்பட வேண்டிய இடத்துல நமக்காக பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அந்த இடத்திற்கு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப சிலுவையை பார்க்கும்போது என்ன வெளிப்படுகிறது என்றால், தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கிற பாவ பரிகாரம், நாம செய்த பாவம், அக்கிரம அநியாயங்களை நமக்கு பதிலாக ஒருவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு அங்கே பிதாவானவர் நியமிக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல், பாருங்க வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மேல் வைத்த அன்பை விட நம்ம மேல அந்த அன்பை வச்சாரு. பாருங்க, நீங்க அந்த யோவான் 3:16 நீங்க பார்த்தீங்கன்னா, அதை நம்ம வேக வேகமாக வாசிச்சுட்டு போயிடுறோம். அந்த 3:16 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்போ பிதாவானவர் இயேசுவின் மேல் வைத்த அன்பை விட நம்மேல் அன்பு வைத்தார். உங்களையும் என்னையும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நேசித்ததை விட நம்மை நேசித்ததுனால தான் அவருடைய குமாரனாகிய இயேசுவை நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் கொல்லப்பட வேண்டிய இடத்துல, நாம் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல, நாம் நசுக்கப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய குமாரனை இங்கு அனுப்புகிறார். நம்ம மேல எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு எபிரேயர் 2:9 இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 2:9 இப்படி, தேவனுடைய கிருபையினால்
ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. இந்த வசனத்தினால கவனிங்க, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி இயேசு மரணத்தை உத்தரிக்கிறது நிமித்தம் மகிமையிலும் கனத்திலும் அவர் முடிசூட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்காக பிணையாளியானார். நாம் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல. அப்ப இந்த சிலுவை நமக்கு எதை வெளிப்படுத்துவாங்கன்னா, சிலுவை பற்றி உபதேச கெட்டு பொருளுக்கு அது பைத்தியம். ஆனா எனக்கு தான் தெரியாது, நான் தொங்க வேண்டிய சிலுவை, நான் அடிபட வேண்டிய சிலுவை. ஹல்லேலூயா. அது எனக்கு பரிகாரம் பண்ணப்பட்டுச்சு. ரெண்டாவது, இந்த மூன்றாவது குறிப்பினுடைய இரண்டாவது துணை குறிப்பு என்னன்னா, நமது பாவங்களை எல்லாம் சுமப்பதற்கு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்படுவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார். அவரைத்தான் நாம் சிலுவையில் பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமப்பதற்கு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்படுவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார். அவரைத்தான் நான் சிலுவையில் பார்க்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம் இப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு நொறுக்கப்பட்டார். மூன்றாவது குறிப்பின் கடைசி துணை குறிப்பு என்னவென்றால், சாத்தானுக்கு அடிமையாயிருந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்கு பெரிய கிரயம் தேவைப்பட்டது என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சாத்தானுக்கு அடிமையாயிருந்த மனுக்குலம். ஒரு காலத்தை நம்ம எல்லாம் அடிமையா கிடந்தோம் இல்லையா? அடிமையின் பிள்ளையா கிடந்தோம். பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். சில நேரங்கள் நம்முடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? நமக்கு ஒரு விடுவு காலம் வராதா? இந்த இருள் மாறாதா? இந்த அடிமைத்தனம் என்னை விட்டு நீங்காதா? இந்த காரிருள் என்னை விட்டு நீங்காதா? என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வந்துடாதா? என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துடாதா? என் வாழ்க்கையில் ஒரு சிரிப்பு இருக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காதா என்று ஏங்கினோம். ஆனால் விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. நான் நிர்பந்தமான மனுஷன். யார் என்னை இந்த மரண சரத்திலிருந்து விடுவிப்பான்? அடிமையா கிடந்தோம், விடுதலையற்றவர்களா கிடந்தோம். சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரண சரத்திலிருந்து யார் நம்மை விடுவிப்பார்? அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க சோத்திருக்கிற ரோமர்ல நீங்க வாசிக்கலாம். அந்த 7ஆம் அதிகாரத்துல இந்த மரண சரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும்? அந்த காலத்துல செத்து போன ஒருத்தவனை, உயிரோடு கூட இருக்கிறவனை செத்து போனவனோட கட்டி தூக்கி போட்டுருவாங்களாம். ஒருத்தன் உயிரோடு இருப்பான், அந்த உயிரோடு கூட இருக்கிறவனை அவன் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி செத்து போன ஒரு ஆளை, உயிரோடு கூட இருக்கிற ஆளை கட்டி அவனை தூக்கி போட்டுருவாங்களாம். இந்த செத்து போனவனுடைய மூக்குல இருந்து புழு அவன் மூக்குல போவோமா? அந்த துர்நாற்றம் அவன்கிட்ட போவோம். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நம்ம பாவத்தோடு கட்டப்பட்டு கிடந்தோம். எப்படி ஒரு செத்து போன மனுஷன் உயிரோடு மனுஷனோடு கட்டி போட்டு சோத்திர பைபிள் நாட்கள் அப்படிப்பட்ட காரியம்லாம் இருந்தது. அதைத்தான் ஒப்பிட்டு பவுல் சொல்லுகிறார், இந்த மரண சரத்தை யார் என்னை விடுவிக்க கூடும்? நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்யவோ என்னால் முடியவில்லை. நான் நிர்பந்தமான மனுஷன். யார் எங்களை விடுதலையாக்க கூடும்? ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு, விடுதலையற்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு அடிமையா இருந்த மனுக்குலத்தை நாம் மீட்டெடுக்கப்படுவதற்கு ஒரு பெரிய கிரயத்தை அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் செய்தார். அந்த பெரிய கிரயத்தை அவர் நமக்காய் செய்யாவிட்டார். தேவனுடைய பிள்ளையே, இந்த விடுதலை நமக்கு இல்லை, இந்த விடுதலை வாழ்வு நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. சிலுவை அதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் சொல்லுங்க, என்னை மீட்டெடுப்பதற்காக, மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு, அவர்தான் மீட்கும் பொருள். ஹல்லேலூயா. மீட்கும் பொருள் வேறல்ல. அவர் வெள்ளினாலும் பொன்னினாலும் விலையேறப்பெற்ற வஸ்துக்களினாலும் உங்களை என்னை மீட்டுக் கொள்ளாதபடிக்கு தம்முடைய மாசற்ற விலையேறப்பெற்ற குற்றமில்லாத தூய திரு ரத்தத்தை விலை கிரயமாய் தந்து, ஹல்லேலூயா, தம்முடைய ரத்தத்தை முழுவதையும் நமக்கு ஊற்றி கொடுத்து, திரும்பவும் பிசாசு நம்மை விலைக்கு வாங்கிவிட முடியாதபடிக்கு நம்மை அவர் சொந்தப்படுத்திக் கொண்டார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன். நாம் தேவனை உடையவர்களாய் மாறுவதற்கு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய கிரயத்தை செலுத்தினார். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, பாவத்தினால் தொலைந்து போன நம்மை தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மறுபடியும் மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உன்னை நான் சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை மீட்டெடுத்தவருமாகிய நான் சொல்லுகிறேன் என்று சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் ஒரு கப்பலை ஒன்று செஞ்சானா, அழகா செய்தான். அது அவருக்கு ரொம்ப பிடித்தமான கப்பலாக இருந்தது. ஒரு நாள் தண்ணீரில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பெரும் தண்ணீர் வந்து அந்த கப்பலை அடித்து கொண்டு போய்விட்டது. அந்த சிறுவன், ஐயோ என் கப்பல் காணாமல் போய்விட்டதே, நான் கஷ்டப்பட்டு செய்த கப்பல் காணாமல் போய்விட்டதே, எங்கு போயிட்டோ என்று தெரியவில்லை என்று அந்த கப்பலை தேடி தெருவாய் போனான். கடைசி வரைக்கும் அந்த கப்பல் அவருக்கு தென்படவில்லை. அநேக நாட்களுக்கு பிறகு கடை வீதியிலே அவன் நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் போது ஒரு கடை தெருவிலே ஒரு கடையிலே அவனுடைய கப்பல் விலைக்காக தொங்கப்பட்டிருந்தது. இவன் சிறுவன் ஓடிப்போய் அந்த கடைக்காரனை பார்த்து, ஐயா, இந்த கப்பல் நான் செய்தது, இது என்னுடையது, இது எப்படி உங்களுடைய கடையில் இருக்கிறது, இது என்னுடைய கப்பல், இது எனக்கு தாருங்கள் என்று அவன் கேட்டான். அந்த கடைக்காரன் சொன்னான், தம்பி, இது நீ செய்த கப்பல் உன்னுடையது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த கப்பலை இன்னொருவனிடத்தில் விலை கொடுத்து என்ன செய்திருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன். ஆகவே இந்த கப்பலுக்கு இவ்வளவு விலை, இந்த விலை கொடுத்து வாங்க வேண்டுமானால் வாங்க, இல்லாவிட்டால் போய்விடு என்று சொன்னான். அந்த கப்பல் மேல் உள்ள அந்த அன்பினால் அவன் சிறுக சிறுக தகப்பன் தாய் கொடுக்கிற பணத்தை எல்லாம் சேர்த்து சோத்திருக்கிறோம். அந்த கப்பலுக்குரிய பணத்தை சேர்ந்த பின்பு நேகமாய் ஓடி அந்த கடைக்காலத்தில் கொடுத்து அந்த கப்பலை அவன் மீட்டு கொண்டு வந்தான். அந்த கப்பலை கையில் எடுத்துக்கொண்டு அவன் தன் வீட்டுக்கு நடந்து போகும்போது அந்த கப்பலை பார்த்து சொன்னான், நீ 2 விதத்தில் எனக்கு நீ சொந்தமானவன். ஒன்று, நான் உன்னை உருவாக்குனதனால் எனக்கு நீ சொந்தமானவன். நீ என்னை விட்டு விலகி போனாய், நான் திரும்ப உன்னை விலைக்கிரயமாய் திரும்ப உன்னை வாங்கினதனால நீ 2 விதத்தில் எனக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நம் ஆண்டவருக்கு 2 விதத்தில் சொந்தமானவர்கள். ஒன்று, அவர் நம்மை சிருஷ்டித்ததினால் நமக்கு சொந்தம். 2வது, தம்முடைய ரத்தத்தையே நமக்கு விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மறுபடியும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து எடுத்துக்கொண்டதினால் 2 விதத்தில் நாம் அவருக்கு சொந்தமானோம். தேவனுடைய பிள்ளைகளே, அடிமைத்தனமாய் இருந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தும்படி இயேசுவே மீட்கும் பொருளானார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையினுடைய மரணத்திற்கு அவசியம் என்ன? 3 குறிப்பு, தலைப்பு குறிப்பை மட்டும் சொல்லுகிறேன். தேவன் பாவத்தை எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை அந்த சிலுவை வெளிப்படுத்துகிறது. 2வது, தேவன் மனுக்குலத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. 3வது,
தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கிற பாவ பரிகாரத்தை சிலுவை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சிலுவை தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார் என்கிற அந்த பாடலை நாம் இப்பொழுது கருத்தோடு நாம் பாட போகிறோம். எல்லாரும் வேகமாக எழுந்து அங்கும் இங்கும் உடைய சிந்தனைகளை திருப்பாதபடிக்கு ஹல்லேலூயா சோத்திரிக்கிறோம். சோத்திர ஈ மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு என் உள்ளத்தை நெருக்கி ஏவுது. இது பாடல் மட்டுமல்ல, இது ஒரு ஜெபமாய் பாடி நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சத்தமா, சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு, நேசரின் எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி என்னில் அன்பு கொண்டார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணிப்பே. என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும். உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மோற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ மோற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சத்தத்தை உயர்த்தே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். எம்மில் அன்பு கூர்ந்ததாலே தம்மை தியாகம் செய்தார். எம்மில் அன்பு கூர்ந்ததாலே தம்மை தியாகம் செய்தார். அவருடன் நான் அறையுண்டேனே, அவரே என்னில் ஜீவிக்கிறார். அவருடன் நான் அறையுண்டேனே, அவரே என்னில் ஜீவிக்கிறார். ஓ சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். அறிவு கேட்டா நேசர் அன்பில் அகழமாழமுண்டோ. அறிவு கேட்டா நேசர் அன்பில் அகழமாழமுண்டோ. பகையாய் நின்ற பாவம் தகர்த்தா சபையில் மகிமை செலுத்திடுவோம். பகையாய் நின்ற பாவம் தகர்த்தா சபையில் மகிமை செலுத்திடுவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். முடிவு வரையோ அன்பு கூர்ந்தார். அடி
அடிமை வாழ்வடைய முடிவு வரையில் அன்பு கூர்ந்தார். அடிமை வாழ்வடைய அவரின் வருகை நாளில் நானும் அவரை போல மாறிடுவே. அவரின் வருகை நாளில் நானும் அவரை போல மாறிடுவே. சிலுவை மீதே தொங்கிய என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு நிமிடம் அப்படியே ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த சிலுவையை, அந்த உபதேசத்தை, அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை மனதில் நினைத்து இயேசுவேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிமிடம் அப்படி கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் சோத்திர ஆயத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவார். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு தேவ பலன். சிலுவை மரணம் என்னத்திற்கு, அது என்ன அவசியம் என்றார், நீர் பாவத்தை எவ்வளவாய் வெறுக்கிறீர் என்பதை இந்த சிலுவை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இந்த சிலுவை மரணம் என்னத்திற்கு, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை இந்த சிலுவை மரணத்தை நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு தெரியுதுப்பா. இந்த சிலுவை மரணம் என்னத்திற்கு, ஆண்டவரே அடிமையா இருந்த மனுக்குலத்தை மீட்டு எடுப்பதற்கு ஒரு பரிகாரத்தை சிலுவை வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆமாண்டவர், இந்த சிலுவை இல்லைன்னா எங்களுக்கு சிங்காசனம் இல்லையே, இந்த சிலுவை இல்லைன்னா நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாதே, இந்த சிலுவை எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பா இருந்தது. ஆனால் இந்த சிலுவையிலே நீர் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டீரப்பா, நீர் எவ்வளவாய் நசுக்கப்பட்டீர் ஆண்டவரே, துடி துடித்து போனீர் ஆண்டவரே. அந்த ஆணிகளை அடிக்கும் பொழுது அந்த வலி எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரே, அந்த ஈட்டி கடாகும் போது நீர் எப்படி இருந்திருப்பீர், அந்த முள்கிரீடங்களை வைக்கும் போது எப்படி இருந்திருப்பீர். எங்களுக்காக அல்லவா ஆண்டவரே, அந்த பாவத்தை எங்களை விடுதலையாக்குவதற்காக, உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ஆண்டவரே சோத்திரம். அடிமைப்பட்டு சாத்தானுக்கு கையில அடிமைப்பட்டு கிடந்த எங்களை மீட்கும் பொருளாக இயேசுவே சிலுவையிலே நீர் மரித்தீர் என்பதை நாங்கள் நினைவு கூறுறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே எங்களை நீர் ஆண்டவரே சோத்திரிக்கிற பிரித்தெடுத்தீர்கள், அதற்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யும். இந்த நன்மைகளினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை நல்லா தட்டி ஹalleluya. ஓ ரிபாலாபா, ஓ நீமா ராஷகபா துரபா, ஓ ரிபாலா தானமா, எங்க மேல எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர். எங்கள் ஆண்டவரே பாவத்தை எவ்வளவாய் வெறுத்து எங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறீர். மனிதனுக்கு பாவ பரிகாரத்தை அந்த சிலுவையில எப்படி ஏற்படுத்தினீர் என்பதை ஆண்டவரே நினைவு கூர்றோமே. நன்றி ஆண்டவரே.